அண்மை செய்தி. சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை முன்னதாக ஒப்புதல் தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு செலவில் 65% மத்திய அரசு வழங்குவதாக அந்த விளக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கான மதிப்பீட்டு செலவில் ஏறத்தாழ 65% இப்போது மத்திய அரசு வழங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிதி உதவியில் 33,593 கோடி ரூபாய் முழு கடனும் சமபங்கு மற்றும் சார்நிலை கடனான 7,425 கோடி ரூபாயும் அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் எஞ்சிய 35% மதிப்பீட்டு செலவுக்கு மாநில அரசு நிதி உதவி செய்யும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னதாக மெட்ரோ இரண்டாம் கட்டத்திற்கு நிதியை ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருந்த நிலையில் அந்த நிதி தொடர்பான விளக்கத்தை மத்திய அரசு அளித்திருக்கிறது. சென்னை மெட்ரோ ரயிலில் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு செலவில் 65% மத்திய அரசு வழங்குவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், முன்னதாக மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் வழங்கிய நிலையில மத்திய அரசு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. என்னென்ன விஷயங்களை அவர்களது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வேதவழி, நீங்க குறிப்பிட்டபடி அண்மையில சென்னை மெட்ரோ ரயிலுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை கொடுத்திருந்த நிலையில இந்த மெட்ரோ ரயிலுடைய இரண்டாம் கட்ட பணிகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான ஒரு விவாதம் இருந்தது. அதாவது 50-50 என்ற அந்த அடிப்படையில தான் சென்னை மெட்ரோ ரயிலுடைய இரண்டாம் கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில நிதி ஒப்புதல் என்பது கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு கோரிக்கையை அந்த குற்றச்சாட்டு என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. அதன் அடிப்படையில தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்மையில பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சு இந்த திட்டத்திற்கான நிதி ஒப்புதலை கொடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில அமைச்சரவை ஒப்புதல் அளித்த பிறகு இந்த சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட மதிப்பீட்டு செலவில் 65% மத்திய அரசு வழங்குவதாக தற்போது மத்திய அரசு இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. மொத்தம் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டு செலவில் மத்திய துறை திட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதுவரை இந்த திட்டம் மதிப்பிடப்பட்ட திட்ட செலவில் சுமார் 90% அளவிற்கு திட்ட நிதியுதவி முதன்மையாக தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பென்ற நிலையில் மாநிலத்துறை திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வந்ததாகவும் மெட்ரோ ரயில் கொள்கை 2017 படி நிலத்தின் விலை மற்றும் சில பொருட்களை தவிர்த்து திட்ட செலவில் 10% நிதியளிப்பதே மத்திய அரசின் பங்காக இருந்தது. இருப்பினும் இருதரப்பு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து மாநில அரசு 32,548 கோடி கடனாக நிதி திரட்டுவதில் மத்திய அரசு அதற்கு நேரடியாக உதவி செய்துள்ளதாகவும் இதில் இதுவரை சுமார் 6,100 கோடி ரூபாய் பயன்படுத்தப்பட்டதாகவும் மத்திய அரசு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. சமீபத்திய ஒப்புதலின் மூலம் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்திற்கான மதிப்பீட்டு செலவில் ஏறத்தாழ 65% இப்போது மத்திய அரசு வழங்குவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியுதவியில் 33,593 கோடி ரூபாய் முழு கடனும் சமபங்கு மற்றும் சார்நிலை கடனாக 7,425 கோடி ரூபாயும் அடங்கும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறது. 35% மதிப்பீட்டு செலவுக்கு மாநில அரசு நிதியுதவி செய்யும் என்றும் மத்திய அரசு தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமரை நேரடியாக சந்தித்திருந்தார். அதனை தொடர்ந்து மத்திய அரசு நிதியை விடுவித்திருக்கிறது. இப்படியான சூழல்ல இந்த தொடர் நிகழ்வுகளை பார்க்கும்போது பாஜக திமுக நெருக்கமா இணக்கமா என்பது போன்ற விமர்சனங்களும் எழுந்ததே. அதன் அடிப்படையில இந்த விளக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா ஸ்டாலின்? அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அண்மை காலமாக திமுக பாஜக இணைந்து செயல்படுவதாக ஒரு அரசியல் ரீதியாக விமர்சன பார்வை தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. ஆனால் இந்த தற்போது மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கம் என்பது பார்த்தோம் அப்படின்னா மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை கொடுத்த பிறகு திமுக பாஜக இடையே சமூக வலைதளங்கள்ல பல்வேறு விதமான கருத்து மோதல்கள் எழுந்து வந்தன. அதாவது முழுமையாக 63,000 கோடி ரூபாயும் மத்திய அரசு தான் கொடுத்திருப்பதாக பாஜகவும், ஆனால் அப்படி இல்லை 7,000 கோடி மட்டும்தான் மத்திய அரசு வழங்கி இருப்பதாக திமுக தரப்பிலும் ஒரு கருத்து மோதல் என்பது தொடர்ச்சியாகவே முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கான ஒரு விளக்கமாகத்தான் தற்போது இதனை பார்க்க முடிகிறது. ஏன்னா 65% நிதியுதவி என்பது மத்திய அரசு கொடுப்பதாகவும் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் 35% மட்டுமே வழங்குவதாக மத்திய அரசு தன்னுடைய விளக்கத்தில் கொடுத்திருக்காங்க.
கடன் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசுடைய உதவியுடன் தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏற்கனவே 90% மாநில அரசு இதற்கான திட்டத்திற்கான செலவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட தற்போது மத்திய அரசு இந்த நிதியுதவி இந்த ஒப்புதலை கொடுத்திருப்பதன் மூலமாக மத்திய அரசு இந்த திட்டத்திற்கான 65% நிதி ஒதுக்கீடு மேற்கொண்டிருப்பதாகத்தான் இந்த விளக்கத்தை நம்மால் பார்க்க. தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின்.